வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், எங்கள் காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரே நம்பியிரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரே நம்பியிரு. ஆமென். ஜீவனுள்ள தெய்வம், இந்த நாளும் நான் எடுத்துக்கொண்ட பிரசங்கம் 37வது சங்கீதம் 5வது வசனம். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு, கடவுளுக்கு நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும். எந்த வழி? 2 வழி ஒன்று இருக்கு. ஒன்று கேட்டுக்கு போகிற வழி ஒன்று இருக்கு, ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி இருக்கு. எந்த வழியை நாங்கள் அறியவும் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். நாங்கள் தான் அதை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் போது எங்களுடைய எல்லா காரியத்தையும், இன்னதான் பிரச்சனை, போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்கிற தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை என் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனம், 1வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனுஷனிடத்திலே இல்லை, உலகத்தினிடத்திலே இல்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் எங்களையும் உங்களையும் உருவாக்கின தெய்வம், உண்டாக்கின தெய்வ இடத்திலே நாங்கள் இருக்கும்போது, மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாங்கள் எந்த வழியில போக வேண்டும்? மனுஷன் சொல்லுவான், எனக்கு இப்படி போங்க. உலகம் சொல்லும், இந்த வழி நல்லது. நோ, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எந்த தெய்வம் அந்த வழி? எந்த தெய்வம் அந்த சத்தியத்தை சொல்லுகிறார்? எந்த தெய்வம் எங்களுக்கு ஜீவனை தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் நாங்கள் நம்பிக்கை இருக்கும் போது 7வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. 6வது வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வாசியுங்க, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும். ஆமென். எங்களுடைய உங்களுடைய குடும்பத்தினுடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிறாராம். ஏனென்று சொன்னால் மார்த்தாளும் மரியாளும் இருந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் மரியாதை. அதே போல நாங்களும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே, அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கும் போது எங்களுடைய நீதியை ஜீவனுள்ள தெய்வம் பட்ட பகலாக்குகிறார். எங்களுடைய நியாயத்தை பட்ட பகலாக்குகிறார். எங்களுடைய அழுக்கை சுத்திகரிக்கிறார். எங்களுடைய இதயத்தில் உள்ள கசப்புகளை தூய்மைப்படுத்துகிறார். ஜீவனுள்ள தெய்வம் சொல்லுகிறார், உன் வழியை, எந்த வழி? கர்த்தருக்கு ஒப்புவித்து ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த வழியிலே நாங்கள் நடக்கும் போது இடறுவதில்லை. கேட்டுக்கு போகிற வழி உண்டு, அடுத்த பின்னுக்கு பார்ப்போம். விசாலமான வழி உண்டு, மனுஷனுக்கு சொம்மையா தோன்ற வழி உண்டு.
எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது, அருவருப்பான். ஆனால் ஜீவனுள்ள தெய்வம் சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றி வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் அப்படி சொன்னார்? ஏன் என்ன மாத்திரம் சொல்லவில்லை? வருத்தப்பட்டு ஒவ்வொருவரும் பாரம் சுமக்கிறோம். குடும்பம் ஒரு பாரம், மனைவி ஒரு பாரம், பிள்ளைகள் ஒரு பாரம், அம்மா அப்பா ஒரு பாரம், மச்சான் மைத்துனர் எல்லாம் ஒரு பாரம். அந்த தெய்வம் சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாமுன்னே உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் நீதி என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. நான் சொல்லலாம், நான் நீதியா நடக்கிறேன், பரிசுத்தமாயிருக்கிறேன், ஆமென் இரும். ஆனால் தேவனுடைய நீதிதான் உன்னுள்ள நீதி. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் 37:7 அவரை நோக்கி, அதை வாசிங்க, 37:7 வசனம், சங்கீதம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரை காத்திரு மகனே மகளே, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இறுக்கம் விரும்பாதே. பாருங்க, அவங்க எல்லாம் வலு சீக்கிரத்தில் அறுப்புண்டு போவாங்களாம். வேதம் சொல்லுவதாம், பொல்லாதவளை குறித்து நீ எரிச்சல் அடையாதே பிரான்சிஸ், நியாய கேடுகிறவள் செய்கிறவள் மேல் பொறாமை கொள்ளாதே. இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள், அவருடைய பாதத்தில் இருக்காத ஜனங்கள், அவருக்குள்ளே வராத ஜனங்கள், ஒப்பு கொடுக்காத ஜனங்கள். அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடிப்பவர்களாம். நாங்கள் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், ஆனால் கர்த்தரை காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கால்களை போல சேட்டை எடுத்து எழும்புவார்கள். ஆமென். சங்கீதக்காரன் 27:11 வசனம் சொல்லுகிறார், இவ்வண்ணமாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என்று கடவுளை முன்வைத்து ஓடுகிறார். 27ஆம் அதிகாரம் சாப்டர் 27:11, அதாவது 27:11 வாசம். வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் ஆமென் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென். செவ்வையான பாதையில். எது அந்த செவ்வையான பாதை? எது அந்த நீதி உள்ள பாதை? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயலுகின்றோம். பக்தன் பாடுறான், வசன் நான் உங்களை காட்டுறேன். அப்ப நாங்கள் இடுக்கமான நெருக்கமான வழிகளை நாங்கள் போகும்போது வானத்தை பூமியும் படைத்த கடவுள் எங்களை வழி நடத்துற. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, அழிவுக்கு செல்லும் வாயில் மிகவும் அகன்றது, பாதாளம் செல்லும் பாதை மிகவும் விரிந்தது. சிரித்த முகமாய் இயேசுவின் பின் சிலுவை சுமந்து சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயலுகின்றோம். ஒவ்வொருவரும் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வழி. அது ஒரு வல்லோருக்கும் தெரியாது. இந்த நாளும் அதுதான் பார்க்கிறோம். உன் வழியை, உங்கள் வழியை, என் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஜீவனுள்ள தெய்வத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு, நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், புதுவானம் பூமி நோக்கி நாங்கள் எல்லோரும் பயணம் செய்கின்றோம். அதான் ரட்சிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நாங்கள் நடக்கும் போது பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், துயரம் வரும்,
நான் இதில் நின்று பிரசங்கம் எனக்கும் பாடுகள் உண்டு. ஆனாலும் 54ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிற ஏசாயாவில் உங்களுக்கு உனக்கு எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதமும் எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை எடுங்கோ. உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு எனக்கு எங்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் ஆமென் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். உனக்கு விரோதமாய் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு வரத்தான் வேணும். எங்களுக்கு எனக்கு ஒரே நல்ல சுகபலமா இருந்தால் துன்பத்தை பற்றி தெரியாது, காய்ச்சல் மேல் வெராட்டிக்கு எனக்கு தெரியாது. வர வேண்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது வரும். வராது வரும், ஆனா எங்களை எதிர்கொள்ள முடியாது. எரிகோ வரும், ஜோர்தான் வரும், செங்கடல் வரும், எல்லாம் அஃபார் என்று சொல்வோம் வெளியில போகும். அவுட் சைட் தான், உள்ளுக்கு வராது. ஏன்னு சொன்னா வேதமாத்தான் சொல்லு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவன் எதிரி 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. பாருங்க, ஜீவனுள்ள தெய்வம் எங்களோடு இருக்கிறார். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அந்த வழி ஒன்று உண்டு. அதான் நான் இப்போ பாடி நெடுக்கமான வழி. அந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த வழிதான் ஜீவனுள்ள தேவனுடைய வழி. அடுத்த வழி கேட்டுக்கு போகிற வழி. விசாலமாக இருக்கும். நான் தான் அதை டிசைட் பண்ணோம். உதாரணத்துக்கு உங்களோட கையில் நான் ஒரு நெருப்பட்டியை தந்துட்டேன். நீங்கள் என்ன செய்யலாம்? அதை கொளுத்தி பிராத் பூஸ்ட் கொளுத்தி எரிக்கலாம். என்னை நானே வாய்த்து கொள்ளலாம். டிசைட் பண்ண வேண்டியது நான். அதன் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கோ. அடுத்தது 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன வார்த்தை சொல்லுகிறேன்னு பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேயுங்கள். கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவாயும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதன் வழியாய் எந்த வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்பண்ணமாக சொல்லுகிறது. 7:13. அதான் அந்த எந்த வழி. நீங்க வாசிங்க அப்படி அடுத்த வசனத்தை. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். எதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எந்த வழி? ஜீவனுள்ள தேவனுடைய வழி. அதான் இயேசு கிறிஸ்துடைய வழி. 7:12-13-14 வாய்ச்சோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜீவனுள்ள தெய்வம் சொல்லுகிறார். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். யோசிச்சு பாருங்க. இதில் ஒரு சின்ன ஒரு கதையோடு சொல்லணும். ஒரு கணவனும் மனைவியும் இப்படி உல்லாசமாக சமர் நேரங்களில் பெரிய புளுமன் தோட்டத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க. அவர் போக வேண்டியது வேணுக்கு, உதாரணம் வெகு தூரம். அவர் வந்து இந்த பூங்கண்டுகளை பார்த்துட்டு தேன் குளவி அதை பார்த்துட்டு நின்று ரசித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்பா நாங்கள் போகணும் பாருங்க. ஓம்பாரம். சில மனைவி மேலே அப்படித்தான் இருப்பினும் இல்லை, அவள் அப்படி ஒன்று டைம் லேட்டாக போச்சு. என்ன செய்தார்? அவர் போய் ரெயினுக்கு போகிறது முன்னு இவா இங்கே பார்த்து கொண்டுண்டா. ரெயின் போயிட்டுது, அவர் போயிட்டார், இவா இங்கே. ஏன்னு சொன்னால் இடுக்கமும் நெருக்கமான வழியில் பிரவேசிங்க என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு அதில் நடக்க விருப்பம் இல்லை. எங்களுடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு முடியவில்லை.
ஆசை பாசங்கள், உலகம், ஜனங்கள், இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும், உற்றாரும் வேணும், உறவினர் வேணும், நண்பரும் வேண்டும். இந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும், இதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும். நோ, அப்படி ஆண்டவராய் இயேசுக்கு சொல்ல ரட்சிக்கப்படத்தான் வேணும், ஜனங்களை ஆதாயப்படுத்தத்தான் வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் சொல்ல சத்தியத்தை எண்ணில், சத்தியத்தை மறைவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் சொல்லுகிறேன், இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும், இணையில்லாத மகிமை இனிமேல் எமக்குண்டு. அப்ப இணையில்லாத மகிமை இயேசு கிறிஸ்துவ போகணும் என்று சொன்னால் நெருக்கம் இடுக்கம் வரும். அந்த பாதையிலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. என்னதை செய்யணும்? சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு. அந்த சிலுவை சுமந்து கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொரும் போக வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வழியால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், துயரம் வரும், துக்கம் வரும், வேதனை வரும். எல்லாவற்றையும் உதறி தள்ளி போட்டு முன்வைத்த கால் அப்படியோ ஓட வேணும். அதான் எபிரேயரில் பார்க்கிறோம். நம்மை துவக்கி இருக்கிற ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோட ஓட கடவோம். இந்த பொறுமையோட ஓட முடியவில்லை. எதுவுமே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் வருந்தி கேட்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார் 32:8, யோவான் 14:6 ரெண்டையும் வாசிங்க. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு உங்களுக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 14:6 யோவான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். முதலாவது 32:8 சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. என்னத்தை போதிக்கிறார்? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அந்த வழிதான் நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே சிறு பிள்ளையை போல உன்னை நடத்துவேன். என் நீதியின் பாதையிலே நடத்துவேன். நான் நடத்தும் போது நீ அதில் இடராமல் இருப்பாய். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். காட்டுறது மாத்திரமில்லை, நாங்கள் சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் மேசாக்கு இங்கால்வா, ஏஸ்வன் இங்கால்வா, கிப்ரோன்னு 3 பிள்ளைகளையும் பட்டபாடு கடவுளுக்கு தான் தெரியும். அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, குறுக்கு ஓடுவாங்க, எல்லாத்தையும் பிடித்து கொண்டு வர. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் பிரியமாக தாழ்மை கேட்கிறேன், ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் ஆண்டவர் ஒப்புக் கொடுங்கள். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இயேசு கிறிஸ்து எங்களை காட்டுவார். என் கண்ணை, அதாவது எங்களுடைய கண்ணை ஆண்டவர் வைக்க. அவர் சொல்றார், உன்மேல் எங்கள் மேல் கரிசனையா இருக்கிற தெய்வம் உன்மேல் என் கண்ணை வைத்து, இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு யார் சொல்ல? பாஸ்டர் சொல்லலாம் ஆலோசனை, நான் சொல்லலாம், மற்ற பாஸ்டர் சொல்லலாம், இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனால் ஜீவனுள்ள தெய்வம் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைக்கிறேன், உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆனால் இந்த வழியிலே நீ ஓடி வா. ஓடி வரும்போது உனக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, கிருபை உண்டு. கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். கண் மிகவும் இம்பார்ட்டன்ட், விக்தி என்று சொல்லுவாங்க. சரியான முக்கியம். கண்ணில் என்றால் குருடன்.
அதான் தேவன் சொன்னார் அடிக்கடி, காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் கேட்க முடியாது. நான் வைக்கிற பிரசங்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கவன், விளங்கி போச்சோன்னு சொல்லப்படா, ஒருத்தன் விளங்கி இருக்குது. அப்பதான் ஆண்டவர் உங்களோடு நடத்துவார், கரத்தை பிடித்து என்னோட நடத்துவார். பாருங்க, இவ்வளவு ஒரு அருமையான வசனம். என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, நீதிமொழியில் பார்க்கிறோம் 16வது அதிகாரம் 7வது வசனம், ஒருவனுடைய வழி என்று வேதம் துவங்குகிறது. படியுங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழிகள் கடவுளுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹalleluya. அவனுடைய சத்துருக்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் நான் என்னுடைய சத்துருக்களும் என்னுடைய சமாதானமாகும்படி செய்வாராம். ஹalleluya. இப்பதான் வேதம் சொல்லுகிறது 16:31 அதே அதிகாரத்தில் 31 பார்க்கிறோம், நீதியின் வழியில் உண்டாகும் நரை. ஆமென். நீதியின் வழி அவன் தான் எங்களுக்கு தேவை. நீதியின் வழி, நீதியும் நேர்மையும் ஆளுகை செய்கின்றீர், உண்மையும் உத்தமமாய் நியாயம் செய்கின்றீர், சத்தியம் காக்கும் தேவன் சத்தியராஜா நீரே, ராஜாதி இயேசு ராஜாவே, சகல வானங்களில் சர்வ பூமியில் நீரே ராஜனே. நீதியில் ஆண்டவர் எங்களை நடத்தும். அவர்தான் சத்திய தேவன், அவர்தான் நித்தியமுள்ள தேவன், அவர்தான் இடுக்கமான வாசலிலே எங்களை நடக்க சொல்லி வைத்திருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை என்னை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடத்திலே மன்றாடி தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் எங்களை கரத்தை பிடித்து வழி நடத்துவார். நீங்கள் ஒருபோதும் கலங்கப்பட்ட போதில்லை, கைவிட மாட்டார். அப்படி ஏசாயாவுக்கு வாங்க, ஏசாயாவுக்கு வந்து 35ஆம் அதிகாரம் 1, 2, 35, 8, 10 வாசிங்க. ஜீசஸ், தேங்க்யூ. 35ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாங்கோ. 35ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் 35, 8, 10. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுகுவழி கழிந்து புஷ்பத்தைப் போல் செழிக்கும். கடுவழி அடுத்தது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென். அவர்கள் என்னத்தை காண்பார்களாம்? 38. ஆமென். அவர்கள் அது மீதியா செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவன் அலங்காரம் அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை காத்திருக்கிறவருடைய வழிகள் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்களாம். பாருங்க, இவ்வளவு தேவன் நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். யார் அவர்கள்? நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் யோசிக்க வேண்டியது அதுதான். ஜீவனுள்ள தெய்வம் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்குமா. அது மீதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்களாம். இப்படிப்பட்டவர்களாம் அப்படியே வாசித்து கொண்டு போகும்போது
8, 9, 10 வாசிங்க. அதே அதிகாரத்தில் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். ஆமென். அங்கே எங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஆமென். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. ஆமென். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. எதிலே? பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். பரலோக பாதை, பரலோகம் செல்லும் பாதை. பாருங்க, வாசிங்க. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைகளாய் இருந்தாலும் அந்த வழியில் நடக்கிற நாங்கள் ஒருபோதும் திசை கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை, மனம் உடைந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே பெரும் பாதையான வழி இருக்கா. அழிவுக்கு செல்லும் வாயில் மிகவும் அகன்றாதான் பெரும் பாதையான. பாதாளம் செல்லும் பாதை மிகவும் விரிந்தது, அழிவுக்கு செல்லும் வாயில் மிகவும் அகன்றது. பாதாளம் செல்லும் பாதை மிகவும் விரிந்தது. அதான் பாதாளம், பரிசுத்தம், ஜீவனத்தினுடைய வார்த்தை, வழி, கேட்டுக்கு போகிற வழி, மாம்சத்தின் வழி, ஜீவனுள்ள தேவனுடைய வழி, நீதி உள்ள வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் எங்களுக்கு இந்த நாளும் வழியை பற்றி எங்களுக்கு கற்பித்து தாரார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய், ஒவ்வொருவரும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் ஆண்டவர் மேலே வைத்து. அப்படி நாங்கள் வைக்கும்போது எங்களுடைய வழி செம்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் தேவன் நடத்தவா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும். பாருங்க, எவ்வளவு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்களாம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் எல்லாம் தவிப்பும் ஓடி போகும். அதே நேரத்தில் நீதிமுள்ள ஆண்டவர் சொல்றார் 16:26, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அந்த வழியிலும் இந்த ஆண்டவர் எங்களை காப்பாற்றுகிறார். நீதிமொழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆமென், அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அமெரிக்கா போறோன்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். ஆப்பிரிக்கா போறோண்டா காசாப்பு. ஆண்டவர் சொல்ற நீ ஆப்பிரிக்கா போத்தான் போகணும், சோமாலியாவுக்கு போ. ஆனால் தேவன் நடத்துவார். தேவனுடைய வழியிலே நாங்கள் நடக்கும் போது ஒரு நாளும் நாங்கள் பிசகுவதில்லை, அடி தவறி போவதும் இல்லை. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. 15:9, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, அழிவுக்கு செல்லும் வாயில மிகவும் அகன்ற இருக்கு. உலகம், மாம்சம் எல்லாம் வைத்திருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய வழியிலே நடக்கும் போது ஒருபோதும் நீ இடற மாட்டாய், ஒருபோதும் நீ கலங்கப்பட்டு போல. நீதிமொழிகள் வாசிங்க இந்த 15:9, துன்மார்க்கருடைய வழி, துன்மார்க்கனுடைய வழி ஆமென், கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு, கடவுளுக்கு அருவருப்பானது இதுதான் ஒன்று. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். நீதியை பின்பற்ற மகனே மகளே, துன்மார்க்கமான செயலை விட்டு விலகி வா. விலகு விலகு, விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு. அப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம் என்று சொன்னால் அவருடைய வழி, அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
இஸ் டெம் ஹேர். பாருங்க வழி வேக் இஸ் டெம் ஹேர்னு போட்டிருக்கு. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய வழி. கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். There God losen weg is them hair and crown. அவர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எங்களை நீதியின் பாதை நடத்துவார். I am the way. அது சொல்லிக்க, நான் தான் வழி, வேறு ஒரு வழியும் இல்லை. நீங்க சொல்லலாம் அங்க விழுது மழை, இங்க விழுது மழை, இங்க போவது எல்லாம் அந்த ஒரு இடத்துல ஒரு இடத்தான் வருது மகனே மகளே. ஆனால் அது உருவாக்கினது ஜீவனுள்ள தெய்வம். அப்போ நாங்கள் அவருக்கும் உள்ள இருக்கும்போது கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். பேதுரு எடுத்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் முடிக்க போன்றேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கோ. அடுத்ததாக எடுத்து வைங்கோ ஆதியாகமம் 18:18-19. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் ஆமென். வானங்கள் வெந்து அழிந்து, வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் எரிந்து உருகி போம். பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். ஹalleluya, நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஹalleluya, கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சொன்னதை செய்கிற தெய்வம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போம் சொன்ன ஆண்டவர். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நாங்கள் நடக்கும்போது கர்த்தர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க. இதோட நான் முடிக்க போறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. நான் செய்ய போகிறதை ஆமென். ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்களுக்கு மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அடுத்தது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆமென், அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் ஆமென், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து ஆமென், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் நினைத்திருக்கிறார் பாருங்க என்றார். இவ்வளவு அருமையான வசனம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் விளம்புகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோன்னு சொல்லியிருக்கிறார். அதான் பெரிய ஒரு நான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அதில் இடறுவதில்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. நான் ஆபிரகாமுக்கு செய்வதை மறப்பேனோ, அதே மாதிரி முன்னுக்கு எங்கள் பின்னுக்கு வரும் வரைக்கும் எங்கள் மிரக்க சபையிலே செய்வதை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமென். மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். அப்படி எழுந்தவன்